டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சுக்கா. ஓகே. அதுல உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீக்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் இன்ஃபார்ம் பண்றேன் இன்னைக்குன்னு. எக்ஸாம் நடக்குதாம்மா? ஆமாக்கா. ஓகே ஓகே. சரி, லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? 4.2ல தான் பார்த்துட்டு இருந்தோம். பயிற்சி 4.2ல ஃபர்ஸ்ட் கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதுதான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே ஓகே. பிரேக் ஆகுதா அப்பா? ஒரு டைம் வேணா லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்து பாருங்க. இல்லக்கா, கிளியரா தான் கேக்குது. இல்ல, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகுதா? அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. லாஸ்டா என்ன பார்த்தோம்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க அப்படிதானே? நீங்களே சொல்லி நீங்களே நடத்துங்கக்கா. எக்ஸாம் 4.16 மணி பார்த்தோம்க்கா. இதோ இருங்க பார்க்குறேன். இதோட பார்த்து முடிச்சுட்டு இப்போ பயிற்சியில பார்க்கணும். கரெக்டா? ஆமாங்கக்கா. ஓகே. பயிற்சியில நான் வந்து ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அது போட்டிங்களா? அதனால நான் சொல்லித்தர போறது தான். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு கம்மி தான். ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசி இருக்கு. அதுல வந்து ஏபி அப்புறம் ஏசி இது மேல டி அண்ட் இ அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல டிஇயும் பிசியும் பேரலல் இணைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வேல்யூஸை கொடுத்துட்டு இதுல வந்து ஏஇயோட வேல்யூவை கேட்குறாங்க. செகண்டா 4 வேல்யூ கொடுத்துட்டு அதுல எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனா? இல்லங்கா. ஓகே. ஓகேவா? சரி, ஈஸியான சம் தான். நான் அப்படியே உங்களுக்கு எப்படின்னு டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன். அதில் உள்ள வேல்யூவை நீங்கள் சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க அப்படியே சொல்றீங்களா? இருங்க. ஓகே. இப்போ இது வந்து ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இது டிஇன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல வேல்யூ என்னமா கொடுத்துருக்காங்க? ஏடி பை டிபி. டிபிக்கா. வேல்யூ என்னமா? ஈக்குவல் டு 3/4. ஓகே. அப்படின்னா இதோட வேல்யூ 3, இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கக்கா. ஏசியா? ஓகே. ஏஇயோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. ஏல இருந்து சி வரைக்கும் 15னா நம்ம கிட்ட ஏஇ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்மா.
குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, பயிற்சி 4.2 வந்திருக்கோம். 4.2ல ஃபர்ஸ்ட் கணக்கு. ஓகேவா? அன்னைக்கு டான்ல வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வச்சப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து பாருங்கம்மா. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும்னாலும் எல்லாமே நான் ரெகுலரா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல உள்ளதை எடுத்து பார்த்துருங்க. ஓகேம்மா. சரி. இப்ப நம்ம வந்து பயிற்சி 4.2ல ஃபர்ஸ்ட் கணக்கு. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஏடி, டிபி இதோட வேல்யூ 3/4னும், ஏல இருந்து சி வரைக்கும் 15னும், ஏல இருந்து இ வரைக்கும் என்ன வேல்யூன்னு கேக்குறாங்க. இது நான் ஏற்கனவே ஹோம்வொர்க் உங்களுக்கு குடுத்தது தான். இப்ப ஏல இருந்து இ வரைக்கும் எனக்கு தெரியாதுன்றதுனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏல இருந்து இ வரைக்கும் எக்ஸ்னா, ஏல இருந்து சி வரைக்கும் 15னா, ஈல இருந்து சி என்ன வேல்யூமா இருக்கும்? என்னவா இருக்கும்? மொத்தமா 15. வெரி குட். எக்ஸ் மைனஸ் 15 அப்படி இல்லைன்னா 15 மைனஸ் எக்ஸ் இது ரெண்டுத்துல தான் இருக்கும். இந்த பெரிய வேல்யூல இது வந்து சின்ன வேல்யூ எக்ஸ்னா பேலன்ஸ் 15ல எக்ஸை கழிச்சா என்ன வேல்யூ வருமோ அதுதான் இந்த பார்ட். அப்ப சி வந்து 15 மைனஸ் எக்ஸ். வெரி குட் மகர்ஷினி. அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். சரி, இந்த டயக்ராம் பார்த்தாலே இது என்ன தியரம்னு உங்களுக்கு தெரியும். என்ன தேற்றம் இது? வெரி குட். தேல்ஸ் தேற்றம், அதாவது அடிப்படை விகிதசம தேற்றம், பிபிடி தியரம். ஓகேவா? ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஏடி டிவைட் பை சொல்லுங்க. ஏடி டிவைட் பை டிபி. ஆ ஆ ஆ ஈஸி. அதாவதுமா நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் தேற்றம் எப்பவுமே எப்படி எடுத்துப்போம்? இதுல இருந்து இது, இதுல இருந்து இது. செகண்ட் இந்த சைடு, இந்த சைடு இப்படிதான் எடுத்துப்போம். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏடி டிபிக்கு வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க 3/4. ஏஇக்கு வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ். இசிக்கு என்னன்னு வச்சிருக்கோம்? 15 மைனஸ் எக்ஸ். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏன்னா நமக்கு தேவை ஏஇயோட வேல்யூ. ஏஇனா நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்ப அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா கங்கா ஐடியில் இருக்கீங்களே மேம். நம்ம இப்ப பாக்குறது பயிற்சி 4.2ல ஃபர்ஸ்ட் சம்மா. சரிங்கக்கா. ஓகேம்மா. சரி, இதை நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப இது மல்டிப்ளை பண்ணா 3 இன்ட்டு 15 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். இந்த பக்கம் 4எக்ஸ்னு இருக்கும். உள்ள கொடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோமா? 15 கூட 3 மல்டிப்ளை பண்ணினா என்ன வேல்யூ வரும்? 45 மைனஸ் 3எக்ஸ் ஈக்குவல் டு 4எக்ஸ். இப்போ எனக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். அப்ப இந்த மைனஸ் 3எக்ஸ் ஆப்போசிட் சைட் கொண்டு போனா பிளஸ்ல போகும். அப்போ அதுவும் பிளஸ், இந்த 4எக்ஸும் பிளஸ். கூட்டினா 7எக்ஸ். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 45 7. சொல்லுங்கம்மா, தான்ல கேட்கலையா நான் பேசுறது? இப்ப மியூட் பண்ணிட்டீங்க நீங்க. இதே நம்ம கேன்சல் பண்ணா 6.43 வருமா? 43 கிடைக்கும். 6.43. ஏன்னா 45ல எத்தனை 7 இருக்கு? 6 7 42. பேலன்ஸ் 3 30 வரும். 30ல எத்தனை 7னா 4 டைம் 28. பேலன்ஸ் 2 வரும். அப்ப அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 6.43 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏஇயோட வேல்யூ 6.43. அவ்வளவுதான். உங்களுக்கு கொஸ்டின்ல பாருங்க, எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதையும் நீங்க சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். அவ்வளவுதாம்மா. சிம்பிளான ஒரு 2 மார்க். ஆனா உங்களுக்கு இதோட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிருச்சா இந்த கொஸ்டின்? இல்ல ரெண்டாவது பார்ட் கேட்டிருக்காங்க தானே? இன்னொன்னு இருக்கு. ஓகே ஓகே. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. எதுவும் டவுட் இருக்கா பாருங்க.
ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. எந்த டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு படத்த பார்த்த உடனேயே உங்களுக்கு என்ன தேற்றம்னு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த தேற்றத்துல எப்படி நம்ம நிரூபணம் எடுத்துப்போம், எப்படி ப்ரூஃப் எடுத்துப்போம்ன்றதும் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம்க்கு போட்டுமாமா? அடுத்த கணக்கு போட்டா இதுலயே? அக்கா ஒரு 2 செகண்ட். ஓகேம்மா. ஓகே. ஓகே. யாரோ ஒருத்தவங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டோம். பார்த்துக்குங்கம்மா. அக்கா முன்னாடி கேலண்டர் வந்து மறைச்சிருச்சு. ஓகே ஓகே. அது வந்து பூனைக்குட்டி டக்குன்னு ஏறி போயிடுச்சு. அதுல அப்படியே வந்துச்சு. ஓகேங்கா, அடுத்த சம் போலாம். ஓகேம்மா. இப்போ இதுல இன்னொரு ஒரு பார்ட் இருக்கு. அதுவும் நான் அப்படியே வரைஞ்சு காமிச்சிடவா? ஓகே. இது ஏ பி சி டி இ. இதுல என்னம்மா கொடுத்துருக்காங்க? செகண்ட் கொஸ்டின்ல அப்படியே சொல்லுங்க. AD equal to ம் 8x ஆ minus 7க்கா. நான் அப்படி அப்படியே அங்கங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் டிபி DB 5x ம் minus 3க்கா. சரி. ஏஇ 4x minus 3. ம் இசி EC 3x minus 1க்கா. ஓகேம்மா. சரி. ஓகே. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இது என்ன தியரமா இருக்கும்? என்ன தேற்றத்தை பேஸ் பண்ணது? இந்த மாதிரி ஒரு முக்கோணம். தேல்ஸ் தேற்றம். வெரி குட். ஒரு முக்கோணம் வந்து நடுவுல ஒரு கோடு போட்டுட்டாங்கனாலே அது வந்து தேல்ஸ் தேற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி இந்த கோடு இணையா பேரலா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து தேல்ஸ் தேற்றம் தான். பிபிடி தியரம் ஃபர்ஸ்ட் தேற்றம். அதுல அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். ஏன்னா நமக்கு தெரியும் ஏடி பை பிபிடி தியரம் அப்படின்னு எழுதிக்கணும். அடிப்படை விகித தேற்றத்தினை பயன்படுத்தி, அடிப்படை விகித சமதேற்றத்தினை பயன்படுத்தி அப்படின்னு எழுதிட்டு தான் நீங்க இதை போடணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்குவீங்க. இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 8x minus 7, 5x minus 3, 4x minus 3, 3x minus 1. இது என்ன பண்ணணும்? அப்படியே குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 8x minus 7 கூட நான் கேட்கறவங்க பதில் சொல்லணும். 4x minus 3 இது கூட 5x minus 3 மல்டி பண்ண போறோம். ஹரி சொல்லுங்கப்பா. 8x கூட 3x மல்டி பண்ணா எவ்வளவுப்பா வரும்? ஹரி சொல்லுங்க. ஹரி இருக்கீங்களா? ஹரி பரத் சொல்லுங்கப்பா. 8x கூட 3x மல்டி பண்ணா இந்த வேல்யூ கூட இந்த வேல்யூ பெருக்குனா என்னப்பா வரும்? நான் சொல்றேன். சொல்லுங்கப்பா.
24x ஸ்கொயர்க்கா. வெரி குட், வெரி குட், வெரி குட்ப்பா. பரத் நீங்க சொல்லுங்கப்பா. 8x கூட -1 மல்டி பண்ணா என்னப்பா வரும்? மைனஸ் வெரி குட்ப்பா. வெரி குட், வெரி குட். -7 கூட 3x பெருக்குனா என்ன வரும்? வெரி குட், வெரி குட். -7 கூட -1 மல்டி பண்ணா பெருக்குறோம். அப்ப பெருக்கு மட்டும் தான் செய்யணும். மல்டிபிள் பண்றோம். +7 தான் வரும். 6 கிடையாது. நம்ம 7 கூட 1 பெருக்கணும்னா என்ன வரும்? அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 7 × 1 7 தானே வரும். சரி. இப்போ 4x கூட 5x மல்டி பண்ணா 20x². வெரி குட். 4x கூட வெரி குட். -3 மல்டி பண்ணா 4 கூட 3 பெருக்குனா 12. பக்கத்துல ஒரு x இருக்கு, அதையும் போட்டுக்கணும். -3 கூட 5x பெருக்குனா என்ன வேல்யூ வரும்? வெரி குட். 15x. வெரி குட். -3 கூட -3 பெருக்கணும். எப்படி வரும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிருவோமா? இப்போ 24x² -8x -21x +7 இது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப மைனஸ் பிளஸ் மாறும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். அவ்வளவுதான். இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கூட்டோ கழிக்கோ செஞ்சுக்கலாம். இந்த டேமும் எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு. 24x² 20x போயிருச்சுன்னா +4x². வெரி குட். எக்ஸ் டேர்ம் என்னென்ன இருக்கு பாருங்க. -8x இருக்கு, -21x இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினா என்ன வேல்யூ வரும்? -29xன்னு வரும். வேற எக்ஸ் இது 2 இருக்கு. 12x இருக்கு, 15x இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 27x வரும் பிளஸ்ல. இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா -2x. நெக்ஸ்ட் +7 இருக்கு, -9 இருக்கு. கழிச்சோம்னா -2. இப்போ இது எல்லாத்துலயுமே காமனா என்னமா இருக்கு? 2. வெரி குட். 2 நம்ம வகுத்துறணும். அப்போ 2x² -x -1 = 0. இது அப்படியே நம்ம காரணிப்படுத்தினா x கண்டுபிடிச்சிடலாம். அப்போ -1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2. முன்னாடி 2 இருக்கு, அதையும் நான் வகுத்தல்ல போட்டுக்கிறேன். கேன்சல் பண்ணா 1. அப்ப இதை எழுதும் போது x + 1/2 x - 1 = 0ன்னு எழுதுவோம். x தான் வேணும்னா -1/2ன்னு ஒரு ஆன்சர் வரும், +1ன்னு ஒரு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட x தானமா கண்டுபிடிக்க சொன்னாங்க. நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா x கண்டுபிடிக்க சொன்னா இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் AE யோட வேல்யூ வேணும், AC யோட வேல்யூ வேணும்னு ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். x தானே கேட்டிருக்காங்க. அப்ப இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அப்ப அப்படியே பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் அப்படியே குட்டியாக்குறேன். அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது எத்தனாவது சம்முக்கா? ஒரு மேடம் 4.2. நீங்க ஆனா முன்னாடி வந்துட்டீங்க, நான் பார்த்தேன். ஆனா நான் வந்து இடையில உங்களுக்கு சொல்லல. நான் பயிற்சி 4.2ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் பார்ட். ஓகேக்கா. ஓகேமா. எங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அவங்க தாத்தா இறந்துட்டாங்கக்கா. கொஞ்சம் பிஸியா இருக்கா. சரி சரி, ஓகே ஓகேமா. ஓகேக்கா. சரிம்மா. இந்த சம் பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
அடுத்த சம் போட்டுமாமா? போலாம்க்கா. ஓகே. ஓகே. சரி, அப்படியே செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாடல் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் இந்த செகண்ட் சம் நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. தேர்ட் சம் தான் போட்டிருக்கோம். தேர்ட் சம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா பாருங்க. பயிற்சி எடுத்துக்காட்டுல போட்டோம். ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. அதுல டிஇ அப்படின்ற லைன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை ஜாயின் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த ஏ பி சி டிஇ இதுல வந்து ஏபியோட வேல்யூ, ஏடியோட வேல்யூ, நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து ஏஇயோட வேல்யூ, அப்புறம் ஏசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எடுத்துக்காட்டுல இருக்கும் பாருங்க. இது என்ன தேற்றம்? நம்ம வந்து சிமிலர் வடி ஒத்தவைன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். வடி ஒத்தவைன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். பைசெக்டாரா? ஆங்கிள் பைசெக்டாரானா இப்படி வராதே. அது வந்து கோண இருசமவெட்டி வந்து அது வந்து இப்படில இருக்கும். ஒரு முக்கோணம் இருக்கும். அதுல ஒரு கோணத்துல ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இது இப்படி இருக்கே. தேல்ஸ் தேற்றமா தான் இருக்கும். ஆனா தேல்ஸ் தேற்றத்திலேயே நீங்க இந்த மாடல்ல ப்ரூஃப் பண்ணுவீங்க. இதோ இந்த மாதிரி. அதாவது அதோட மறுதலையில ப்ரூஃப் பண்ணுவீங்க. இது மாதிரி. தேல்ஸ் தேற்றம் தான். இந்த எக்ஸாம்பிள் இந்த கணக்கை வச்சு நீங்க போடணும். போடுறீங்களா? ஓகே. இதே மாடல் தான். உங்களுக்கு இப்போ நான் கேக்குற ஒரு கொஸ்டின், இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஓவரால் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இது எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? இந்த வேல்யூவை ஏடியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு டிபியோட வேல்யூ வேணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இந்த பெரிய வேல்யூ ஏபில இருந்து ஏடியை மைனஸ் பண்ணீங்கன்னா இது கிடைச்சிடும். அதே மாதிரிதான் இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த வேல்யூ வேணும்னா இதுல இந்த மைனஸ் பண்ணி இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ நாலுத்தையும் நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சமமா வரும். அப்படி வந்தா அது ரெண்டும் பேரலல் இணை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். இந்த மாடல் தான் அது. மூணாவது கணக்கு. நான் இப்போ உங்களுக்கு செகண்ட் சம் சொல்லித்தரேன். கொஸ்டின் மட்டும் யாராவது படிங்கம்மா. ஏபிசிடி என்ற ஒரு வரிசை படிங்க. ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் வளைய பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. ஏபி = 12 சென்டிமீட்டர், ஏடி = 8 சென்டிமீட்டர், ஏஇ = 12 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி = 18 சென்டிமீட்டர் எனில் டிஇ. இப்ப நீங்க படிக்கிறது எந்த சம்மு? இந்த சம்மு. அது வந்து ஹோம்வொர்க். நம்ம இப்ப செகண்ட் சம் போட்டுருவோம். சரி, செகண்ட் சம் சொல்லுங்க. நான் அப்படியே கொஞ்சம் பெருசா வேணா காமிக்குவா? பண்ணலாம்ப்பா. இங்கிலீஷ்லயும் ரீட் பண்ணுங்க. ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ளது. புள்ளிகள் ஆகும். மேலும் PQ இணை டிசி பிடி = 18 சென்டிமீட்டர், PQ 35 சென்டிமீட்டர் மற்றும் QC = 15 சென்டிமீட்டர் எனில் ஏடி காண்க. வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் படிங்கப்பா. நான் படிக்கிறேன்க்கா. படிங்கம்மா. PQ are coined AD and BC respectively. Such
centimeter and QC 50 centimeter. Find the AD. வெரி குட், வெரி குட்மா. கமலேஷ், நீங்க அடுத்த கொஸ்டின் படிங்க. சரி, ஓகே. இப்போ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரப்பீசியம், ஒரு சரிவகம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஏபிசிடி அப்படின்னு. அப்ப நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்னா, ஏபிசிடி இப்படிதான் எடுத்துக்கணும். இதுல ஏபி அப்படின்றது பேரலல் டு டிசி. அதாவது இந்த கோடும் இந்த கோடும் இணையா பேரலலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல பிக்யூ அப்படின்றது ஏடிலையும் சிபி இதுலயும் பாயிண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பி இருக்கான், இதுல வந்து கியூன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளி. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பிக்யூ அப்படின்ற இந்த லைன் வந்து பேரலா இருக்கான். எதுக்கு இணையா இருக்கான்? எதுக்குன்னா இந்த டிசிக்கு. நெக்ஸ்ட் நமக்கு பிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பில இருந்து டி இதோட வேல்யூ வந்து 18னும், நெக்ஸ்ட் பிக்யூ இதோட வேல்யூ வந்து 35னும், கியூசி இங்க இருக்கு கியூசி இதோட வேல்யூ வந்து 15னும் கொடுத்துட்டு ஏல இருந்து டி வரைக்குமான வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. நீங்க டயக்ராம் கரெக்டா போட்டுட்டீங்கனாலே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க சம் அழகா ஈஸியா போட்டுடலாம். இப்படிதான் இருந்ததா? ஓகேவா? இதுல நெக்ஸ்ட் வேற என்ன இருந்தது? பில இருந்து கியூ வந்து இந்த மாதிரி இணையா இருந்தது. இப்போ இதுல நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நானாவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரூஃப் பண்ண தேவைப்படுது. இப்போ இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி, இது வந்து பி, இது வந்து கியூ. இப்போ இதுக்கு நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? வேல்யூ என்னென்ன கொடுத்துருந்தாங்க? நான் வந்து இந்த பாயிண்ட் நானாவே ஓன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி இது இந்த வேல்யூ வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது நமக்கு தெரியாது, இந்த ஏபின்றது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு தேவை ஏலேருந்து டி வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 35 கொடுத்துருந்தாங்க, இதோட வேல்யூ 15. எல்லாமே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து நான் ரெண்டா பிரிக்க போறேன். எப்படின்னா இந்த ஏ சி டி இந்த முக்கோணத்தை தனியா பிரிக்கிறேன். இது அப்படியே தனியா வரைஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இது நடுவில் ஒரு கோடு போயிருக்கு. அப்போ இது எந்த தேற்றம் மாதிரிமா இருக்கு? இது எந்த தேற்றம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு? ஒரு முக்கோணத்துல நடுவில் ஒரு கோடு போயிருக்கு, அது இணையா போகுதுன்னா அது என்ன தேற்றமா இருக்கும்? பித்தாகரஸ் தேற்றமா? பித்தாகரஸ் தேற்றம் வந்து இப்படி இருக்கும். தேல்ஸ் தேற்றம். நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு ஒரு முக்கோணத்துல நடுவுல ஒரு கோடு போச்சுனாலே, அதாவது கோணத்தை பிரிக்காம இந்த மாதிரி சைட போய் டச் பண்ணாலே எந்தமா இணைக்கோடு தான் இது. பேரலா இணையா போயிருக்கு. அப்ப அதை வச்சு நீங்க சொல்லிடலாம் அது என்ன தேற்றம்னா பிபிடி தியரம், அதாவது ஃபர்ஸ்ட் தேற்றம் தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதை பேஸ் பண்ணி நான் எப்படி எடுத்துக்க போறேன் பாருங்க. ஏல இருந்து பி, பில இருந்து டி, அந்த தியரம் படி அப்படிதானே எழுதுவோம். ஏபி டிவைட் பை பிடி அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏஓ டிவைட் பை ஓசிக்கு ஈக்குவலா இருக்கும். இதை நான் இதுல வேல்யூ கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? சரி, அப்புறம் கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த முக்கோணத்தை நான் பிரிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஏ சி பி இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்க போறோம்னா CO டிவைட் பை OA. இதுவும் அதே தேற்றம் தான். CO டிவைட் பை OA. அதே மாதிரி இந்த பக்கம் சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் எப்படி எடுத்துப்போம்?
சிக்யூ டிவைட் பை கியூபி. கரெக்ட் தானே? இப்படி தானமா தேற்றம் எடுத்துப்போம். இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? ஒரு முக்கோணம் இப்படி இருந்தா ஒரு கோடு பிரிச்சா இப்படி தானே எடுத்துப்போம் அந்த தேற்றம் படி. அதே மாதிரி தான் இங்க எடுத்துக்கிறேன். COOA CQQBன்னு எடுத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே பண்ணல. இப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு இதே மாதிரி வேணும்ன்றதுனால நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. தலைகீழ எழுத போறேன். அப்ப தலைகீழ எழுதணும்னா ரெண்டு பக்கமுமே தலைகீழ மாறும். QB டிவைட் பை CQ அப்படியே கீழே போயிடுது. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு சைடு நம்மளாவே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2ல இருந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. 1 மற்றும் 2ல இருந்து எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. 1 and 2ல இருந்து ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு சைடு ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப AP டிவைட் பை PD ஈக்குவல் டு OB டிவைட் பை CQ அப்படின்னு கிடைக்குது. இதுல நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். APயோட வேல்யூ X, PDயோட வேல்யூ 18, QBக்கு 35, CQக்கு 15. கேன்சல் பண்ணுவோமா? இப்போ இது வந்து 5 டேபிள்ல 5ஆம் பல்ல கேன்சல் பண்ணா 3 டைம் போகும். இது 7 டைம் போகும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். நான் எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். அப்போ 7 இன்ட்டு 18 டிவைட் பை 3ன்னு வரும். ஏன்னா அது வகுத்தல்ல இருக்கு, இங்க பெருக்கல்ல வந்துருது. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா எத்தனை டைம் போகும்? 6. இப்போ இது பெருக்குனீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 42. 42. வெரி குட். ஆனா நம்ம கிட்ட क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைனலா AD கேக்குறாங்க. அப்ப ADனா இங்க இருந்து இது வரைக்கும் வேணுமா? அப்போ AD அப்படின்றது AP பிளஸ் PD ரெண்டுத்தையுமே கூட்டணும். அப்பனா எக்ஸோட வேல்யூ தான் 42. அப்ப 42 கூட 18 கூட்டினீங்கன்னா என்ன வேல்யூ வருது? 60. 60 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஏடியோட வேல்யூ. இதையும் எடுத்து எழுதணும். இல்லைன்னா 1 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஃபுல் மார்க் வராது. சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. யார் கை உடைக்கலாம்? அன்மியூட் பண்ணி விட்டாங்க போங்க. சரி பாருங்கம்மா, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார்ஜ் இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. யாராவது ஏதாவது பார்த்து வந்திருக்கீங்களா மணிக்கு? கொஷின் எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? சொல்றதுக்கு கேட்கறதுக்கு. ஏன் பார்க்கல? டான்ல இன்னைக்கு பார்த்துருவான்னு சொன்னீங்க தானே? லாஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல பார்த்துருவான்னு சொன்னீங்க. சரி பாடு சொல்லுங்க. கமலேஷ் பாடுங்க. தெரிஞ்சதை பாடுங்க. யோசிங்க. டார்ஹா
நிரஞ்சனா, பரத்ராஜ், ஸ்ரீ. அக்கா நான் சொல்றேன். கேளுங்கம்மா. நீளமான மனிதனுக்கு நிழல் இல்லை, அவன் யார்? பணமரமான்னு கேக்குறாங்கம்மா. இல்லக்கா. நீளமான மனிதனுக்கு நிழல் இல்லை, அவன் யார்? பைசா கோபுரமா? இல்லக்கா. ஆனாக்கா. ஆறான்னு கேக்குறாங்கம்மா. இல்லக்கா. நானும் ஆறுதான். வாயா? தஞ்சாவூர் கோபுரமா? வானம்க்கா. வானமா? இல்லக்கா. வானமா? வானமும் இல்லையாம்மா? தெரியலம்மா. நானே சொல்லவாக்கா? சொல்லுங்க. சாலை. சாலை. வெரி குட். ஆனா நாங்க சொன்ன பதிலையும் நீங்க ஏத்துட்டு இருந்திருக்கலாம். சரி, ஓகே. வேற? அப்படி வேற நான் சொல்லியிருந்தேனா? டான்ல பாடினாதான் நான் பாடுவேன். நான் என் பேர் வந்து திருநாளை போவார். திருநாளை போவார் என் பேரு. அதான் நாளைக்கு நான் சொல்றேன். சரி, நான் பாடுறேன். நீங்க நாளைக்கு கன்ஃபார்மா பாடுறீங்களா? நான் பாட்டு என்னன்னு பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருங்க. வேற ஏதாவது நீங்க கேட்டுட்டு இருங்க. நான் போய் என்ன பாட்டுன்னு பாத்து வந்துடுறேன். கேளுங்கம்மா. காட்டில் இருப்பான், வீட்டில் வந்து மணப்பான், அவன் யார்? என்னம்மா? என்னப்பா? காட்டில் இருப்பான், வீட்டில் வந்து மணப்பானா? பரத் என்னப்பா சொன்னீங்க? நாயா? ஏதோ ஒரு பூவா இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுல முளைக்கிற ஏதோ ஒரு பூவா இருக்கும்னு நினைக்கிறேன். எருக்கா இருக்குமோ தெரியலையே. பூவாமா ஏதாவது? இல்லைங்கக்கா, பூலாம் இல்லைங்கக்கா. பூலாம் இல்லையாமா? பருத்தி. எனக்கே தெரியாதுமா, நான் எப்படி க்ளூ கொடுக்கறது? சரி, சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. சந்தனம். ஓகே. சந்தனம்மா. வெரி குட். சரி, நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். ஆனா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இது ஒரு பழைய பாட்டு தான். நானும் இந்த பாட்டு அதிகமா கேட்டதில்ல. ஒருத்தவங்க பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. அதை நான் வந்து உங்களுக்கு இப்பதான் பாட போறேன். பாட்டா? காமெடி பண்ணக்கூடாது என்ன வச்சு. சரி, பண்ண மாட்டீங்களா? சரி, இதனால நடுவுல இருந்து பாடுறேன். சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே பாடுறேன். எதுக்கு நடுவுல எல்லாம் எனக்கு தெரியாது. சரி. வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது.
சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் நன்று காதல் தேரோட்டம் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்ற காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. ஒரு ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் வரையில் சலனம் கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. ஐயோ, யாரும் மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? போதும் போதும் நீ பாட்டா சொல்றீங்களா? சரி ஓகே போதும். பாடுறாங்களா? சரி ஓகே ஓகே. ஆனா எனக்கு வந்து ராகம் கரெக்டா தெரியல. ஏன்னா நான் அது பாடினது கிடையாது. அதாவது சும்மா ட்ரை பண்றேன். பாட்டு அடுத்து. ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சா? சரி போதும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுவே பார்த்து தான் பண்ணேன். ஆனா ராகம் எனக்கு கரெக்டா வரல. அதனால யாரும் திட்டாதீங்க. இந்த பாட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சும்மா ட்ரை தான் பண்ணேன். அப்புறமா ஒரு நல்ல பாட்டை பாடி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டெல்லாம் நான் உங்கள்கிட்ட பாடி காமிச்சிட்டேன். அதான் பாட மாட்டேங்கிறேன் நான். இளம்பினை நீங்க வந்து பாடுறீங்களாப்பா? இளம்பிரியன் என்னப்பா நாளைக்கு பாருங்களா? என்னப்பா? அக்கா நான் ஒரு கடிதம் கேக்குறேன். கேளுமா. எலி என்ன பண்ணா யானை ஆகும்? இதான் ஏற்கனவே கேட்டீங்களே. சொன்னோமே. ஆமாக்கா. அக்கா நான் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒல்லியான மனிதனுக்கு ஒரே காது, அது என்ன? ஸ்பீக்கர். இல்லக்கா. மைக் செட். இல்லக்கா. டிவோஷனல் சாங்னாலும் பரவாயில்ல இளம்பிரியன் பாடுங்க. ஒரே ஒரு காது. ஹாரன். இல்லக்கா. தெரியலையே. நானே சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. மூசிகா. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பரவாயில்ல பாடுங்க இளம்பிரியன். டான்ல யாரும் பாடுறேன்னு சொன்னீங்களே, நாளைக்கு கண்டிப்பா பாடிடுங்க. இனி ஏமாத்த கூடாது. சரி இப்பவே ரெடியா இருக்கீங்களா? சரி. வேற யாராவது சொல்றீங்களா? அப்படியே கிளாஸ்க்கு போயிடவா? அந்த தம்பி பாட மாட்டேங்கிறாங்களே. இல்லைன்னா கிளாஸ் நடத்த வேணாம் கன்றீங்களா? சரி அப்படியே இருங்க. இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கீங்க. அப்படியே ஒரு 2 செம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். சரியா? சரி
இந்த சம் பார்த்துருவோம். 4த் சம்மு. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சம் தான். இன்ட்ரஸ்டிங்னா ரொம்ப மொக்க சம்லாம் கிடையாது. ஈஸியான சம். நீங்க எல்லா சம்முமே இப்படிதான்க்கா சொல்வீங்க. அந்த டிராயிங் மட்டும் நான் வரைச்சிக்கிறேன். ஐயோ! கொஞ்சம் நான் நல்லாலாம் வரையல. சும்மா ஏதோ வரைஞ்சிக்கிறேன். இந்த பாட்டை நான் நல்லாதாம்மா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனாலும் ஒழுங்கா பாடலனா. ஒரு நாள் இதே பாட்டை நான் ஒழுங்கா வடிகட்டுறேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இந்த வீக்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். என்னைக்குன்றது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, இதுதான் டிராயிங் இருக்கு. இதுதான் பிக்சர் இருக்கு. இது ஏ, இது பி, இது சி, இதுக்கப்புறம் இது டி, இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஃபர்ஸ்ட் நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை மட்டும் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? PQ, ஆ BC, ஆ PR, ஆ CD. ப்ரூவ் பண்ண சொல்றாங்கக்கா. ஓகேம்மா. இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அக்கா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து AR by AD. ஓ, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களா? ஆமாக்கா. ஓகே. AR by AD, AP by AQ கா. ஓகே, டிவைட் பை AB. AB. சரிம்மா. சரி, இதை பாருங்களேன். ப்ரூஃப் பாருங்களேன். இது எப்படி இருக்குன்னா AR டிவைட் பை ADன்னு இருக்கு, AQ டிவைட் பை ABன்னு இருக்கு. இப்படி ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும்னா, இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, இந்த ACB இந்த முக்கோணத்தை தனியா எடுத்துக்கிறேன். ACB இந்த முக்கோணத்தை தனியா எடுத்து அதுல 2 முக்கோணம் இருக்கிறதா நானா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுல 2 முக்கோணம் தான் இருக்கு. ACB Q இப்படி இருக்கா? இதுல நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, இந்த AQP இந்த முக்கோணம் ஒரு முக்கோணமாவும், ABC இந்த முக்கோணம் தனியாவும் நான் பிரிச்சுக்கிறேன். ரெண்டும் வடிவொத்தவைன்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். அப்போதான் நம்மளால வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்துல இப்படி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா 2 முக்கோணத்தையும் தனித்தனியா பிரிச்சு சிமிலர் வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. ஒரு முக்கோணத்துல 2 கோடு இப்படி பிரிச்சு இப்படி இப்படி நம்மள ப்ரூஃப் பண்ண சொன்னா நம்ம பிபிடி தியரத்தை யூஸ் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்படியும் பெரிய டேமும் குட்டியும் பெரிய டேமும் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல இப்படி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க பிபிடி தியரம் அடிப்படை விகித சம தேற்றத்தை ப்ரூஃப் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரி, நான் இப்ப எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, ரெண்டும் வடிவொத்தவைன்னு நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறேன். எது ரெண்டும்? இந்த ஏக்யூபி முக்கோணமும் ஏபிசி இந்த முக்கோணம் ரெண்டும் வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு ரெண்டு முக்கோணத்துலயும் காமனா என்னமா இருக்கு? 2 முக்கோணத்துலயும் பொதுவா எந்தெந்த கோணங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முக்கோணம் ஏக்யூபிலையும் முக்கோணம் ஏபிசிலையும் எது வடிவொத்தவையா இருக்கு? பொதுவா எது எது இருக்கு? பொது கோணம் எது? வெரி குட். ஏ. ஆங்கிள் ஏ வந்து ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு, காமனா இருக்கு. ஏன்னா குட்டி முக்கோணத்துலயும் ஆங்கிள் ஏ வருது, பெரிய முக்கோணமா எடுத்து பார்த்தாலும் ஆங்கிள் ஏ வருது. வெரி குட். அடுத்து இது மாதிரி 2 கோடுகள் இணையா இருக்கு, பேரலா இருக்கு அப்படின்னா இந்த கோணங்கள் எப்பவுமே சமமா இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம்.
எந்த கோணம்? இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் எப்பவுமே சமமா இருக்கும்னு பார்த்திருக்கோம். அதுக்கு காரணம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தமிழ்ல ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த கான்செப்ட் படி கியூவும் பியும் ஈக்குவல், அதே மாதிரி ஆங்கிள் பியும் சியும் ஈக்குவல். ரீசன் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த மாதிரி நீங்க எழுதிக்க வேண்டியதான். ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த கோணமும் ஈக்குவல், இந்த கோணமும் ஈக்குவல், இந்த கோணமும் ஈக்குவல். அப்போ 3 கோணமும் சமமானதுனால ஏஏஏ விதிமுறையின்படி இது என்னன்னு சொல்லலாம்? வடிவொத்தவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? வடிவொத்தவைன்னு சொல்லியாச்சு, இதை எழுதியாச்சு. இப்ப எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப குட்டி முக்கோணத்துல நான் ஏக்யூ எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல அதே மாதிரி சைடு இருக்கிறது ஏபி. அதை நம்ம டிவைடர்ல எழுதிப்போம். குட்டி முக்கோணத்துல நான் ஏபி எடுத்தேன் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல அதே மாதிரி இருக்கிறது ஏசி. குட்டி முக்கோணத்துல நான் இந்த கியூபி இந்த பக்கத்தை எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல அதே மாதிரி இருக்கிறது பிசி. ஓகேவா? இதுல எனக்கு வந்து இந்த வேல்யூ தேவையில்லை, இந்த ரெண்டை மட்டும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் நான். இது வரைக்கும் புரியுதா பாருங்க? மூணு கோணமும் சமமா அது இந்த பக்கத்தை நம்ம டிவைடர்ல எழுதிக்கிட்டோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போட்டுமா? ஓகே, சரி. இப்போ அதே மாதிரிதான் கீழே இங்க இப்போ இதுல வந்து முக்கோணம் ஏபிஆரும் முக்கோணம் ஏசிடியும் ரெண்டும் வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதே கான்செப்ட் தான். ரெண்டு முக்கோணத்துலயும் பொதுவா என்ன இருக்கு? இந்த குட்டி முக்கோணத்துலயும் நான் வேணா உங்களுக்கு வேற கலர் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இந்த கலர் தெரியுதம்மா? இந்த கலர் வச்சுக்கலாம். இந்த கலர் இந்த பாருங்க, இந்த குட்டி முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணமும் சமம்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அப்போ குட்டி முக்கோணத்துலயும் பெரிய முக்கோணத்துலயும் பொதுவா இருக்கிறது ஏ. அதே கான்செப்ட் தான் இது. இந்த கோணமும் இந்த கோணமும் சமமா இருக்கும். என்ன ரீசன்? என்ன ரீசன் சொல்லுங்க? என்ன ரீசன் சொல்லி கொடுத்தேன்? ரெண்டும் ஏன் சமம்? வெரி குட், வெரி குட். தமிழ்ல சொல்லுங்கம்மா. வெரி குட், வெரி குட். ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம், அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த ரீசன் படி இது ரெண்டும் சமம். அப்ப 3 கோணமுமே சமம்னு வந்துருச்சு. அப்போ இங்கேயும் அதே தான், ஏஏ விதிமுறையின் படி வடிவொத்தவை அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்ப அதே மாதிரி நமக்கு பக்கங்களை எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? குட்டி முக்கோணத்துல நான் ஏபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல ஏல இருந்து சி எடுத்துப்போம். குட்டி முக்கோணத்துல இந்த ஏஆர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல இந்த அந்த அதே மாதிரி இருக்கிற பக்கம் ஏடி எடுத்துப்போம். குட்டி முக்கோணத்துல ஆர்பி எடுத்துக்கிட்டா பெரிய முக்கோணத்துல டிசி. அதுல எனக்கு வேணாம், அதனால நான் விட்டுட்டு இதை மட்டும் வச்சுக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துலயும் ஏதாவது காமனா இருக்கான்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல 1 and 2ல இருந்து பேலன்ஸ் ரெண்டும் நம்ம ஈக்குவல் எழுதிக்கலாம். ஏஆர் டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை ஏபி. அவ்வளவுதான், நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இது அப்படியே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈஸியான ஒரு சம்மு. ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவைன்னு ப்ரூவ் பண்ணி அந்தந்த பக்கத்தை எழுதிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி வடிவத்தைன்னு ப்ரூவ் பண்ணி அந்தந்த பக்கத்தை எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் இந்த சைடு இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவல் தான் வரும்னு. அதுக்காக நம்ம இந்த சைடையும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எப்படினாலும் ரெண்டுத்துக்கும் பொதுவான பக்கம் அந்த ரெண்டுத்தையும் எழுதி அது வேணான்னு விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எழுதுறோம். பாருங்க, இது எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா? இதுல செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குல்லம்மா, அது பார்ப்போமா?
ஓகே. அது பாப்போமா? ஓகேக்கா. ம். அதுக்கும் இதே டயகிராம் தான் நினைக்கிறேன். இதே டயகிராம் தானேம்மா? இதே தானே செகண்ட் சப்டிவிஷன்? ஆ. அது இதோட ரொம்ப சிம்பிள். அது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். அதனால நீங்களே போட்டுறலாம். நீங்களே போட்டுறலாம். ஆனா நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிக் குடுக்குறேன். அதே தானே? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து பி, கியூ, ஆர். இதுல என்னம்மா ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க செகண்ட் பார்ட்ல? சொல்லுங்க. QP ஆ. டிவைட் பை AB அந்த ரெண்டாவது இருக்குப்பா. எங்க சொல்றீங்கன்னு புரியலையேம்மா. அந்த QP இருக்குல்லக்கா, இன்னொரு P போடணும்க்கா. ஓ ஓகே ஓகே ஓகே. ஆ. AQ ஆ. ஆ. equals ஆ. ஆர் டி PR ஏஆரா? DR டிஆர். ஆ. டிவைட் பை by KR. ஆ. ஓகேம்மா. சரி. ஓகேம்மா ஓகேம்மா. தேங்க்யூ. சரி. இப்போ இது பாருங்க. இது எப்படின்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ. இந்த வேல்யூ இந்த வேல்யூ. இப்போ இது என்ன தியரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொன்னா? இது எதை தேற்றத்துல இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுவோம்? இப்படி இப்படி ப்ரூஃப் பண்ண சொன்னா அது என்ன தேற்றம்? வெரி குட். டேல்ஸ் தேற்றம். அதே கான்செப்ட் தான். அப்போ ஏ கியூ பி, இங்கே ஏ பி சி. டேல்ஸ் தேற்றம் பை பிபிடி தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை டேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை எழுத போறோம். அப்ப எப்படி எழுதுவோம்? ஏ கியூ டிவைட் பை கியூபி. இந்த பக்கத்துல இருந்து இது, இதுல இருந்து இது ஈக்குவல் டு இந்த பக்கம் எப்படி எழுதுவோம்? ஏபி டிவைட் பை பிசி. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். முடிஞ்சிருச்சு. இப்ப அதே மாதிரி இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். கீழே உள்ள முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்படி பிரிஞ்சிருக்கு. ARD PC. இதை இந்த மாதிரி எழுத வேண்டியதான். அதே மாதிரி எழுத வேண்டியதான். அப்போ AP divided by PC equal to AR divided by RD. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ 1 and 2ல இருந்து பார்க்கும்போது இதுவும் இதுவும் ஈக்குவல் தெரியுது. அப்ப இது ரெண்டுத்தையும் நான் விட்டுட்டு பேலன்ஸ் இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுத போறேன். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதுனா AQ divided by QB equal to AR divided by RD. ஆனா இதே அப்படியே எழுதல. அப்படியே தலைகீழ இங்க இருக்கு. அது அப்படியே நம்ம தலைகீழ மாத்தினா இது வந்துரும். அவ்வளவுதான். நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள். பிபிடி தியரம் யூஸ் பண்ணி இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் எழுதுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இதுவும் 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 இதுவும். இதுல இந்த ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும். அப்ப அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் எழுதுறோம். ஆனா இங்க அப்படியே தலைகீழ இருக்கிறதுனால அப்படியே திருப்பி எழுதும் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. அவ்வளவுதான். இந்த சம் ஓகேயா பாருங்க. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்கம்மா. ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம பார்த்த இதே கான்செப்ட்ல ஒரு பயிற்சியில இன்னொரு சம் இருக்கு. இந்த சம் நீங்க போடுவீங்களா பாருங்க. நான் இதுக்கு டயக்ராம் கூட வரைஞ்சு கொடுத்துறேன். இது எப்படின்னா இதே மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கு. இது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த அந்த கான்செப்ட். இந்த மாதிரி இதுல இதுவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கு. அதாவது இணையா தான் இருக்கு கோடு. சரியா? இணையா இருக்கு. இதுல வந்து இது ஏ, இது இ. இருங்க நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த பேஜ்ல வரைஞ்சு காமிக்கிறேன். 6th சம்மா. FC இப்படி இருக்கு. இதுல வந்து நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா AE divided by ED equal to BF divided by FC ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த முக்கோணம் தனியா எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கோடு போறதா வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து அதே மாதிரி இந்த முக்கோணம் தனியா எடுத்துக்கோங்க. அதுல நடுக்கோடு. பிபிடி தியரம் தான். இது இது இந்த சைடு எழுதும்போது இது இது. இதுல இந்த பக்கம் நமக்கு தேவைப்படாது. பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல்னு வரும். முக்கோணமா பிரிச்சு எழுதுங்க. இந்த மாதிரி பிரிச்சு எழுதுவீங்களா? அதே மாதிரி
எழுதிக்கோங்க. அதே மாரி இந்த முக்கோணம் இப்படி இருக்கு. அதுல இப்படி இப்படி எழுதுவீங்க. அதே மாரி எழுதிக்கோங்க. இதுல இந்த சைடும், இந்த சைடும் சமமா வரும். அத விட்டுட்டீங்கன்னா, இந்த சைடும், இந்த சைடும் ஈக்குவல்ன்னு வந்துரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். போடுறீங்களா? 6th சம் ஹோம்வொர்க்கா? ஓகே. 6th சம் ஹோம்வொர்க்கு. 3rd சம் ஹோம்வொர்க்கு. 2மே எனக்கு போட்டுட்டு வாங்க நாளைக்கு. டவுட் இருந்தா கூட நாளைக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். சரியா? ஓகே. நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது கொஸ்டின், பாட்டெல்லாம் நெறைய ரெடி பண்ணிட்டு வாங்க. ஹோம்வொர்க் போட்டுட்டு வாங்க மறக்காம. நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ. பாய் பாய். குட் நைட்மா. பாய்மா. தேங்க் யூ. தேங்க் யூமா. தேங்க் யூ. பாய் பாய். தேங்க் யூமா. தேங்க் யூ. தேங்க் யூ.